ஹாய், குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு மை சேனல். புதுசா பாக்குறவங்க பெங்களூர் தமிழச்சி ஹோம் மேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கூடவே பெல் பட்டனை நீங்க ஆன் பண்ணாதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இன்னைக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்ட்டு பாத்துக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இந்த மாதிரி நம்ம கட்டி அமிச்சா பசங்களுக்கு டிஃபின் பாக்ஸ் நல்லாவே காலி ஆயிட்டு வரும். இது எப்படி செய்யலான்ட்டு பாத்துக்கலாம். அடி கனமா இருக்கிற அகலமான கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு 4 பல்லு பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கணுமா இருக்குது. கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் எவ்வளவு மெலிசா கட் பண்ண முடியுமோ அவ்வளவு மெலிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு ஒரு கைப்பிடி அளவு கேப்சிகம், ஒரு கைப்பிடி அளவு கேரட், ஒரு கைப்பிடி அளவு கேபேஜும் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டாக்கா ஸ்ப்ரிங் ஆனியன் இல்ல பீன்ஸோ நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு காய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். எப்பவுமே காய் ஒரு முக்கால் பதத்துக்கு தான் வெந்து வரணுமா இருக்குது. ஃப்ரைட் ரைஸுக்கெல்லாம் அதுக்கு டேஸ்டாவே கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ மூடி போட்டு ஸ்லோ ஃபிளேம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டீம்ல வச்சு எடுத்துக்கணுமா இருக்குது. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. முக்கால் பதத்துக்கு காயெல்லாம் வெந்தாச்சு. இந்த நேரத்துல ஒரு 1/4 டீஸ்பூனு மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். நேத்து போட்ட வீடியோ லெமன் ஆவுல நல்லாவே ரெஸ்பான்ஸ் வந்துக்குது. நல்லா சப்ஸ்கிரைப் ஆகிக்கிறாங்க. வியூஸும் நல்லாவே போய்க்குது. தேவைப்பட்டாக்கா என்னோட சேனல்ல நீங்க பாக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோவா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால உங்களோட ஃபுல் சப்போர்ட் என்னோட சேனலுக்கு தேவைப்படுது. 2 முட்டை உச்சி ஊத்திக்கலாம். நான் ஒரு 1/4 kg அளவு ரைஸுக்கு தான் அளவு சொல்லிங்கிறது. இதே நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கடையில வாங்கினாக்கா ஒரு சிக்கன் பிரைஸ் 150 ரூபாய் கிட்ட நம்மளுக்கு வரும். ஆனாக்கா நம்ம வீட்டுல செஞ்சு எடுத்தாக்கா ஒரு 75 இருந்து 100 ரூபாய்க்குள்ளவே செஞ்சு முடிச்சிடலாம். ஆனா 2 பிளேட் அளவு நம்மளுக்கு வரும். நம்ம கையால பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து சந்தோஷமாவும் இருக்கும். சாதம் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாவே இருக்கணுமா இருக்குது. அப்பதான் ஃப்ரைட் ரைஸ் நல்லாவே இருக்கும். இப்போ சேர்த்துட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூனு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் அந்த புளிப்பு தன்மை இருக்கிறதுக்கோசம் 1 டேபிள் ஸ்பூனு ஒயிட் வெனிகரும் சேர்த்துக்கிறேன். சிக்கனை ஏற்கனவே ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதா பீஸா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். போன்லெஸ் சிக்கன் வாங்கிக்கினேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு அது கூட மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமா லெமன் ஜூஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃபிளவர் மாவு, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணிட்டு இந்த மாதிரி பீசஸா நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கணுமா இருக்குது. இப்போ ஃப்ரெஷ்ஷா அரைச்ச பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுமா இருக்குது. இப்ப பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு. நல்ல டேஸ்டியான வீட்டுல செஞ்ச சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸா இது கட்டி கொடுத்தாக்கா டிஃபின் பாக்ஸ் காலியாவே வரும். இது நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கோ கமெண்டோ கொடுங்க.